அவங்கள வந்து லேடி லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். ஆலன் வந்து அது மட்டும் தான் இருப்பார். ஒரு பயங்கர பாசிட்டிவ். ஆனால் ஒரு க்ரோத் பயங்கர ஹாப்பி. இங்கேயும் இருக்காரு. இப்போ எல்லாருக்கும் டவுட் இருந்தேன் ஃபேமிலி இவ என்ன பண்ண போறா, பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. வந்துட்டோம்ல, எப்படி உள்ள நுழைஞ்சிட்டோம்ல. நான் வந்து சொல்லவே இல்லை அப்பா கிட்ட. நான் ரோஹிணி ஃபர்ஸ்ட் டே நான் கூட்டிட்டு போகும்போதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, அது நம்ம பொண்ணுதானா. இன்னைக்குதான் நான் ஜென்ஸ் நான் காமிச்சேன். பிரார்த்தனா இவங்க எங்கேயோ போய் தள்ளி விட போறாங்க. சாரி ரொம்ப கம்ஃபர்ட் எனக்கு. ஹோல் டே சாரியோட இருந்துருவேன். ஃபேக் ஐடியா இல்லைன்னு தெரியல. 2018ல டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மூவி என்னன்னா பிகில். எஸ், இன்னைக்கு இந்த பிரார்த்தனா க்ரோத் லெவல் பார்க்கும்போது பயங்கரமா ஷைன் ஆயிட்டு வராங்க. இது ஒண்ணும் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட தி கார்ஜியஸ் பிரார்த்தனா. ஹாய். ஹாய் லோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். டு கிக் ஸ்டார்ட் ஐ திங்க் நிறைய மீம்ஸ் அவங்கள வந்து லேடி லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அஃப்கோர்ஸ் வி ஹவ் சீன் யுவர் ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஆல் யூனிக்கான ரோல் எல்லாமே ஞாபகம் இருக்கும். அஃப்கோர்ஸ் உங்கள் பேர் அப்படின்னு தெரியலனாலும் அப்படியே உங்கள் ரோல் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஓகே இவங்க அந்த பிரார்த்தனா பொண்ணு இல்லை அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த பீங் டேக்ட் அஸ் த லேடி லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லும்போது ஹவு டஸ் இட் ஃபீல்? ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போக போக வந்து எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்மளை நோட் பண்ணுவாங்க, நம்ம எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸோ சரி கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நல்லா நிஜமாகவே இதுக்கப்புறம் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போது வந்து ஒர்க்கிங் அப்படின்னு நான் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் பிரதீப் பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னா. ஏன்னா ஒர்க்கிங் வித் பிரதீப் ஒரு மாதிரி நாங்கள் ஜீரோலேருந்து பார்த்துருக்கோம். இப்போ அவரோட ஒரு க்ரோத்துன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அதை பற்றி. சூப்பர் தான். ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு திடீர்னு கேட்டோன்னே நான் அப்படியே அந்த க்ரோத் என் மைண்டில் ஓடுது ஃபஸ்ட்டுலேருந்து. அவர் நான் சொல்லுவேன், வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் அவர். இதுதான் அவரோட இதுதான் அவரோட டேக்லைன். கண்டிப்பாக வேலைன்னு வந்தால் வேலைன்னு வந்தால் அது மட்டும் தான் இருப்பார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவர்கிட்ட நான் கண்டிப்பாக வந்து ஒன்று கற்றுக்கிட்டனால ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பயங்கர பாசிட்டிவ். முடியும், அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அப்படின்னு இருக்கும். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே நிறைய விஷயத்துல மாறிடும். அது எப்படி பிரார்த்தனா முடியாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க உலகத்துல, அப்போ நம்மளாலே ஒன்று பண்ண ரொம்ப ரொம்ப அவர் திங்கிங்கே வந்து ரொம்ப ஒரு ப்ராடா, ரொம்ப திங்கிங்கே வந்து பிக் ஸ்கேல்ல இருக்கும் எல்லாமே பார்க்குறதே. ஸோ நம்மளுக்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா ஒரு க்ரோத் பயங்கர ஹாப்பி. இங்கேயும் இருக்காரு இப்போ. அஃப்கோர்ஸ் லைக் இந்த படம் வந்து எல்லாருமே அவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணும்போது அதோட மேக்கிங் பற்றி கேட்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வி பீன் சீயிங் யுவர் க்ரோத். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லுது, ரொம்ப சூஸி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அது ஏன் அது இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, இல்லை எதனால்? ஏன்னா எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு ஐடியா, நான் ஒரு கிராஃப் வச்சுருக்கேன். ஸோ அதில் எனக்கு எது செட் ஆகுதோ அதுதான் எடுக்கிறேன். அண்ட் மோரோவர் எனக்கு ரொம்ப ஃபீலாக எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் தர மாதிரி ரோல்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ சௌமி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஐ கேன் புல் ஆஃப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னால் அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் என்னால் அந்த ஃபீல் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் சிலது வந்தால் கூட எல்லாம் எனக்கு தெரியும். அது நல்லாவும் இருக்கும். அந்த படம் சூப்பர் படமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நான் பண்ணனா நீங்கள் யாருமே இதை எக்ஸெப்ட் பண்ண மாட்டீங்களோ தெரியும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. பட் எனக்கு ஃபீல் ஆகிறது தான் ஒரு கம்ஃபர்ட். இது எனக்கு செட் ஆகும், என்னால் இது தைரியமாக பண்ண முடியும், எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகணும். அது நம்மளுக்கு அந்த
நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நான் இனிஷியலில் சொல்லியிருந்தேன்ல இந்த மீம்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன் ஒரு சிலது. அதை வந்து நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு இருந்தேன். பிகாஸ் இப்போ இந்த லேடி லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் இந்த 3 படத்தை இப்படி பிரித்து வச்சுருந்தாங்க. ஜென்சன் தான். ஆமா, இன்னைக்கு தான் நான் ஜென்சன் நான் காமிச்சேன். இன்னைக்கும் நேற்று நைட்டோ அண்ணா நான் அமிச்சோன்னே வரல பிரார்த்தனா இவங்க எங்கேயோ போய் தள்ளி விட போறாங்க. நாங்க தங்கம் நம்மள எங்கேயோ தள்ளி விட போறாங்க, இதுதான் எனக்கும் அனுப்புறாங்க. எங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் நாங்க ரொம்ப பார்த்து எங்களுக்கு ஓகே ஃபைன் பீப்புள் ஸ்டார்டட் நோட்டீசிங் அஸ். நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறம் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புமே ப்ராப்பரா எடுக்கணும். அந்த அண்ணாவும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணா, நானுமே வந்து ஓகே டன், இதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்து கேட்டு எல்லாமே நம்ம கேட்கணும். ஒரு நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்காங்க, அதை நம்ம வந்து காப்பாற்றணும். இன்னொன்று வந்து லக்கி சாம்ரா இலே அப்படின்ட்டு லவ் டுடே பார்க்கிங் அண்ட் டிடிடி கண்டிப்பாக ஒரு லக்கி சாம் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அது அமைஞ்சது அவ்வளோதான். லக்கி சாம்னா ஐம் ஹாப்பி. அது எனக்கு சொல்றது 3 டைரக்டர்ஸும் வந்து அப்படியே சாப்பாடு தண்ணி இல்லாமல் வேலை செஞ்ச டைரக்டர்ஸ். பிரதீப்பும் நான் சொன்ன மாதிரி வேலன் வந்தா வேலைக்காரர் அவர். ராம் அவர் அப்படியே காமாக ஒரு டைரக்ட் பண்றவர். அவர் நிதிஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் தூங்கல நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு கிளம்பி திருச்சி வராரு. அவர் வந்து தூங்கவே இல்லை, கால் காமிக்கிறார் 100 கால் ஒரு செகண்டும். ஸோ எல்லாருமே இந்த 3 டிரெக்டர்ஸுமே வந்து எனக்கு எல்லா டிரெக்டர்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. பட் கண்டிப்பா தே டிசர்வ் திஸ். அஃப்கோர்ஸ் பார்க்கிங் பற்றி பேசும்போது எப்படி நேஷ்னல் அவார்ட் பற்றி பேசாமல் இருக்க முடியும்? பிகாஸ் ஒன் சச் ஃபிலிம் அது வந்து என்னமோ நம்மளே அங்கே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு, ஒரு கனெக்ட் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சாரும் ஹரிஷ் கல்யாண்லாம் வந்து வேற லெவலில் அந்த சண்டை சம்டைம்ஸ் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக சண்டை போடும்போது ஏன் ஒரு மாதிரி நம்மளுக்கே அந்த இரிட்டேட்டிங் ஆச்சுன்னா அப்போ அந்த கேரக்டருக்கு வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி தானே இருக்கும். ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிடைச்ச ஒரு இது அண்ட் அந்த பார்க்கிங் கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னு இருக்குல்ல. கண்டிப்பாக பார்க்கிங் வந்து எங்களை விட வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் சினிஷ் அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அவார்டு அவார்டு இது சொல்லிட்டே தான் இருந்தார். நான் நிறைய பேர் நம்பலை அதை. அவர் வந்து இன்ஃபேக்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்தார், உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நேஷனல் அவார்ட் கிடைச்சா நான் தான். ஆக்சுவலி பார்க்கிங் 2 ப்ரொடியூசர், இது பேஷன் ஸ்டூடியோ அண்ட் சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரி. ஸோ 2 பேர் தான் வந்து பார்க்கிங். ஸோ அவங்க வச்ச எந்த ப்ரொடியூசர் போவாங்க சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு சினிஷ் அவர் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி படம் நேஷனல் அவார்டு தான் நான் தான் போவேன் அப்படின்னு முன்னாடி படம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அக்ரிமெண்ட் வாங்கிட்டாரு. அவ்வளோ உஷாரா இருந்திருக்காரு அவர். பார்த்தா இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினே எல்லாம் அந்த அக்ரிமெண்ட் மறந்துட்டாங்க போல. நான் தான் அன்னைக்கே போட்டேன் அக்ரிமெண்ட், நான் தான் போறேன். அந்த மாதிரி. ஸோ அவர் முன்னாடியிலேருந்து அவர் ரொம்ப கரெக்டாக தான் இருந்தார். அண்ட் எங்களுக்குமே அவர் எனக்கு நான் படம் அவுட் புட் அப்போ நான் பார்க்கல, வந்தோடனே எங்களுக்கு தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம்னு. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒன்று கிடச்சி ஆகணும், அது இதில் கிடச்சிச்சு. இன்னொன்று வந்து ஒரு கமெண்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஐ திங்க் ஆனால் இவங்க யாருன்னு தெரியல, வேறு ஏதோ ஒரு பேரில் தான் இருக்குது, அது வந்து ஃபேக் ஐடியா இல்லை என்னன்னு தெரியல. பட் ஆனால் இந்த கமெண்ட் சரி உங்ககிட்ட படித்து காட்டலாம் அப்படின்னா, ஐ ரிமெம்பர் தட் வெரி வெல். ஒன்ஸ் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்ஸ் இன் 2018 ஐ திங்க் டிசம்பர் மந்தில் அப்போது பின்னி மில்ஸில் ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் ஒரு மூவி ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த பொண்ணு உள்ளே போயிட்டு வந்துட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஏன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு யாருமே வந்து எதுவுமே சொல்லலை. ஆனால் அம்மா அப்பா வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ அவங்க மம்மி என்னோட பொண்ணு இங்கே ஆடிஷன்ஸ்க்கு வந்த பட் டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. டைரக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே ஆறுதல் சொன்னாங்க, சரி விடு பார்த்துக்கலான்ட்டு. அந்த மூவி என்னென்னா பிகில். எஸ், அங்கே ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பின்னியில் நான் அங்கே பக்கத்தில் வேற ஒரு ஈவெண்ட்டில் இருந்தேன். இன்றைக்கி இந்த பிரார்த்தனா க்ரோத் லெவல் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அதில் நடித்த அந்த 11 ஃபுட்பால் கேர்ள்ஸில் யாருமே டாப்பில் இல்லை. ஆனால் பிரார்த்தனா இன்னைக்கு விட பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு வராங்க. நல்லாவே அன்றைக்கி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இப்போது ரொம்பவே பாராட்டியே ஆகணும். மனசு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த கமெண்ட் அழகாக படிச்சிருக்கீங்க, ஆனால் இது உண்மை இல்லை. அதுதான் ஏன் என்னாச்சு நான் அதை நான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் ஐ திங்க் அந்த ஒரு மீம் கீழே தான் இந்த கமெண்ட் இருந்தது. நான் பார்த்தேன் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் 2018 ஆடிஷன் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் இந்த அளவுக்கு மூவிலாம் நான் அப்போது 2020க்கு மேலே தான் மூவிஸ் நான் ட்ரை பண்ணேன்.
அந்த ஃபீல் எனக்கு புரியுது. அந்த ஃபீல் எல்லாமே நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பட் அது என்னோட ஸ்டோரி இல்லை. ஓகே. ஐ திங்க் நீங்க லவ் டுடே நடிக்கும் போதே வந்து உங்கள மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பாராட்டுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ராபப்லி அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நினைச்சாங்களா இல்ல என்னன்னு தெரியல. பட் இது பிகில் நான் ட்ரை பண்ணவே இல்லை. அந்த இல்லை அது ஷுவரா இது இல்லை. பட் இப்போ நீங்க படிக்க போது அந்த டெப்த் எனக்கு புரியுது, என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீல் வந்து நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா. ஆடிஷன்ஸ் நான் எப்பவுமே ஆடிஷன் கிடைக்கலன்னா நான் ஃபீல் பண்ணதில்லை. ஓகே நெக்ஸ்ட் அந்த மாதிரி தான். எது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, செலக்ட் ஆகி இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, செலக்ட் ஆகி ஆன் போர்ட் போய் டக்குன்னு நம்ம ஒரு மைண்ட் செட் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் வந்து நம்ம பிரியான ஒரு கேரக்டர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம். ஷூட் போய் டக்குன்னு இல்லை அப்படின்னு ஆக போது அங்கே தான் நான் பிரேக் ஆவேன். தவிர ஆடிஷன் கிடைக்கலன்னா ஃபர்ஸ்ட் இதுவே வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படிதான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நான் கற்றுக்கிட்டேன், கேரக்டர் செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5மே வந்து நீங்கள் நல்லா இல்லைன்னுக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. டேரக்டருக்கு வந்து அந்த கேரக்டரை நீங்கள் செட் ஆக மாட்டாங்க. அவருக்கு வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் இந்த கேரக்டர் அப்படின்னு வந்து. இப்போ என்னோட கேரக்டரே அவங்க 4 பேர் பார்த்துருப்பாங்க. 4 பேருமே ஈக்குவலி பெர்ஃபார்ம் பண்றவங்களா இருப்பாங்க, டேலண்டடா இருப்பாங்க, என்னோட மோர் தேன் டேலண்டடா இருப்பாங்க. ஆனா அவருக்கு நிதிஷ் அவருக்கு இருந்திருக்கும், நிதிஷ் அவர் தமிழ் பொண்ணு தான் வேணும்னு இருந்தாரு. ஸோ அவருக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் டிக் ஆச்சு. அண்ட் செகண்ட் வந்து சௌமி வந்து என் ஃபேஸ்ல ஒரு சேட் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு வந்து அந்த சேட்னஸ் இருந்தது, எனக்கு அது ஒன்று. ஸோ அண்ட் இது ஆடிஷனில் ஒரு டீம் பார்த்தாரு, எனக்கு அது கரெக்டாக இருந்தது. சௌமி எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேணும், ஒரு டக்குன்னு ஒரு நியூ ஒன்று வேணும் எனக்கு. ஸோ அது அவ்வளோ. ஆனால் என்னை விட மார்க்கெட்டில் இருந்தவங்க, அப்போ லைம் லைட்டில் இருந்தவங்க எல்லாருமே தான் இல்லை அவங்க ஆப்ஷனில் இருந்தாங்க, ரெடியாக இருந்தாங்க பண்ணுறதுக்கு. பட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சூஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான் அது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் லைட் ஆகிட்டேன். இல்லையா ஓகே நீங்கள் வேற யாரை பார்க்குறீங்களா, சூப்பர். ரைட். பட் ஆனால் இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜஸில் இருந்திருக்கோம்ல, அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்கும்ல, சே என்னடா அப்படின்ட்டு. இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் லைட்டாக கண்ணு கலங்கிருக்கு. ஒரு ஆட் ஒன்று பண்ணேன், எனக்கு இதனால விஆர் மால் தான் திறந்துருக்காங்க. அப்போ ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருந்தேன். எனக்கு பயம், ஃபர்ஸ்ட் டைம் கேமரா வந்து எனக்கு பயமாக இருந்தது. இப்போது க்ளோஸாக டைட் ஒன்று போகுது, டைலாக் தான் அப்லோட் பண்ணேன், அவ்வளோதான். அது வந்து எல்லாருக்குமே ஒரு 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 ஷார்ட் இருக்கும் போல. ஸோ அது எனக்கு நான் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆட் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு, அதாவது முன்னாடி எவ்வளோ நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. பார்த்தா நான் இல்லை. அப்போ நான் சொன்ன சீன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர் கூட இந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர் பண்ணார். ஸோ அப்புறம் வந்து நான் சொன்னேன், எனக்கு வந்து ஆக்டிங் வராது போல், நான் பண்ணல, நான் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே கற்றுக்கிட்டது தான். அது ஒரு ஐஸ் பிரேக் ஆகிடுச்சு கேமராவோட. இப்போ கேமரா ஃபியர் எனக்கு ஒரு 0% கூட இல்லை. மைக் ஃபியர் இருக்கா, இருக்கு. மைக் அடித்தா கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறேன். பட் கேமரா வந்து இல்லை. எல்லாருக்குமே எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே ஒரு பெரிய பெரிய விஷ் வந்து, நம்ம படம் வந்து ஒரு செலிப்ரேஷனில் வந்து ரிலீஸ் ஆகணும், ஒரு தீபாவளி பொங்கல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி அது நிறைய சேஞ்சஸ் நடந்ததுனால இப்போ பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு வந்ததில்ல. ஹவு ஹாப்பி ஆர் யூ? பிகாஸ் ஒரு பொங்கல் ரிலீஸ் இஸ் ஆல்வேஸ் அ வெரி பிக் திங்ல. ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல பொங்கல் ரிலீஸ். இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் பிளான் பண்ணாங்க. பட் இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியல. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் ஆச்சு. அப்புறம் ஓகே ஜான் போயிடலாம், மார்ச் போயிடும் கூட நாங்கள் நினச்சோம். பட் ஜான் 30th ஃபிக்ஸ் ஆச்சு. நாங்கள் ஒரு 15 days 20 days வந்து இது ப்ரொமோஷன்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அந்த டேட் அமைஞ்சுது பொங்கலுக்கு. சரி ஓகே வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 5 days அப்படியே இறுக்கி ஒரு டைட்டான ப்ரொமோஷன் கொடுத்து ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போது இந்த பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமா இந்த பொங்கல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ பொங்கல் வின்னர் அஃப்கோர்ஸ் டிடிடின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஹவு ஹாப்பி ஆர் யூ? இப்போ தரதா டிடிடி பற்றி தான் நிறைய வருது டேக்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் சரி, எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போதே ரொம்ப ஹாப்பியாக பண்ணோம், ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம், ஹாப்பியாக இந்த ஷூட் பண்ணோம். நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தது இந்த ப்ராஜெக்டில். சுற்றி இருந்த அந்த ஊர் மக்கள்லாம் வந்து எங்கள் கூட இது ஒர்க் பண்ண போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ், லைக் டே 1லேருந்து இதுக்கப்புறமும் இப்போ ரொம்ப நாங்கள் பாசிட்டிவாக மட்டும் தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அது அப்படியே கேரி ஆச்சு.
இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டே ஸ்டோரி அப்படின்னு தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு தான் இருந்தது. லைக் ஜென்ரலாகவே கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடக்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய அழகான ஒரு போராட்டமாக காமிச்சு ஃபைனலி வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதுலேருந்து நுவான்சஸ்லாம் இருக்கும்ல, பிகாஸ் 24 hours ஸ்டோரி அப்படின்னும் போது நிறைய நாள் ஷூட் பண்ணும்போது இந்த கண்டினியூட்டிக்காக ட்ரெஸ்ஸிங்கு அது இதெல்லாம் போகும்ல. ஸோ அந்த மெமரிஸ் பற்றி கண்டிப்பாக. ஒரே காஸ்டியூம் தான். ஸோ +1 +2 அந்த மாதிரி தான் காஸ்டியூம்ஸ் கண்டினியூட்டி. ஆமாம், இப்போது ஒரு சீன் வந்து குங்குமம் வைப்பாங்க, அவங்க ஊர் மக்கள் வச்சு நம்ம சீனா பாட்டி அவங்களுக்கு அப்போது பொண்ணுக்கு குங்குமம் வைங்க இதுதான் சீனுன்னே அவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு ஒரு குங்குமம் வந்து வச்சுருவாங்க. அது ஓகே இருக்கும் அந்த டேக்கு. இப்போ அந்த நெக்ஸ்ட்டு 30 நாளுமே அந்த குங்குமம் கரெக்டாக வைப்பாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ அதை எடுத்து கரெக்டாக அதை அப்படி இப்படி வச்சுருக்காங்க, லைட்டாக இப்படி வச்சுருக்காங்க. ஸோ அது இருந்தது. பூவெல்லாம் வந்து ஒரு பீரியட் மேலே வாடின அந்த சீன் தான் இருக்கும். ஸோ அதுக்காக காலையிலே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பூவை வச்சுருவோம் வாடணும்னு. ஏன்னா அதே மாதிரி இருக்கணும்ல. ஸோ அது ஜடை ஒரு ஹோல் டே வந்து இந்த வரைக்கும் ஒரு ஜடை வச்சு தான் இது. இந்த நெத்திச்சூடி நிற்கவே நிற்காது. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெத்திச்சூடி இங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும், இப்படியே தான் இருக்கும். லாஸ்ட்டாக அதை எடுத்து இப்படி வச்சுட்டு வருவேன். ஆமாம், அந்த சாரி கேரி பண்ணுறதோ சரி, இந்த குங்குமம், இந்த நலங்கு டக்குன்னு 2 விரல் நலங்கு இருக்கும் ஒரு சீன்ல, இன்னொரு சீன்ல இப்படி இருக்கும். அதுக்காக பார்த்து அதெல்லாம் ரொம்ப டீம் ரொம்ப பத்திரமா பார்த்துட்டாங்க. அந்த ஒரு சின்ன இது கூட இல்லாமல். ஏன்னா அந்த வீடும் நம்ம கரெக்டாக 45 days அந்த ஒரே செட்டு, ஒரே காஸ்டியூம், ஒரே ஆர்டிஸ்ட் வேற. இல்லை வர 6 பாட்டி ஒரு 5 பாட்டிங்க இருந்தாங்க. ரொம்ப வயசான பாட்டி இருந்தாங்க. தம்பிராமையா சார் வந்து சும்மா போதே சும்மா பாத்துடா, கண்டினியூட்டிலாம் தேவைடா, எல்லாம் பாத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு வயசான பாட்டிங்க, அவங்களால ஏஞ்சா உட்கார முடியாது, உட்காந்து ஏஞ்சிக்க அந்த மாதிரி ரொம்ப இருப்பாங்க. சார் டே பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே பயங்கரமா கட்டி காத்தாங்க. ஆக்சுவலி அப்பப்போ அந்த ஃபைட்லாம் கூட நடக்கும்ல, பார்த்துட்டு தான் இருந்தோம். பிகாஸ் ஐ திங்க் அதுவும் கிளைமேக்ஸும் சரி, இட் இஸ் ஒன் டிஃபிகல்ட் போர்ஷன் தான். பிகாஸ் ஹியூஜ் ஃபைட்ஸும் நடக்கிறதும், இன்னொன்று கிளைமேக்ஸ் வந்து இந்த என்னன்னு சொல்றது, தண்ணி ஃப்ளோலாம் இருக்கும். அது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி ஃப்ளோவில் ஃபுல்லாக அடிச்சுட்டு போகிறது அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணதெல்லாம் தண்ணி நிஜமாவே ஒரு டேங்க், ஒரு குட்டி டேங்க் எடுத்துகிட்டு வந்து அப்போதைக்கு அந்த ஃபோர்ஸ் வர மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதை நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் போய் பார்த்தோம். தண்ணி சீனாப்பா இன்னைக்கு தண்ணி சீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு பார்த்தோம். அந்த தாத்தா இருப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிஜமாவே தண்ணியில் அடிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் வந்து எவ்வளவு டெடிக்கேட்டடா இருந்தாருன்னா, நாங்க வந்து சொன்னோம் நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க ஒரு பொம்மை வச்சுன்னா அந்த தாத்தா இல்லை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மூச்சை பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வந்து வெளில வருவாரு. ஸோ தண்ணி சீன் ரொம்ப என்ன சொல்றேன், ஐ திங்க் ஒரு 2 டேக் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மி இருந்தது, செகண்ட்ல ஃபோர்ஸ் வந்து தாத்தா பண்ணிட்டாரு. தாத்தா வந்து சிங்கிள் ஷாட், நான் அது பார்க்கல, பண்ணிட்டாங்க தாத்தா தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கும்போது தாத்தா அது முடிஞ்சப்போ இந்த என்னோட வீடு ஆக போதான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த தண்ணி ஷாட்லாம் இருக்கும்ல ஜென்ரலாக, ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஏதோ ஒரு ஐ திங்க் நான் சொன்னேன் நீங்கள் வீட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் நாங்களாம் படுத்துட்டு அந்த சொல்றீங்களா, அந்த இதே நான் வந்து இதாயிட்டேன். ஆமா, அது வந்துட்டு ஒரு தனியா ஒரு நாள் நாங்க எல்லாரும் எல்லாம் ஷூட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம் எனக்கு வந்துட்டு தேவையில்லைன்னு இல்லை, இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுவே இல்லை, அந்த பழைய ஃப்ரெஷ் சீன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சேர்ல நிஜமான அது எங்களுக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, மேலே தேய்க்கிறது மட்டும் கொஞ்சம் உள்ள இன்டீரியர் ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு ஒரு நல்ல மண் அதெல்லாம் தேய்க்கலாமா, ரொம்ப நல்லதா அது. அந்த மண் ஒரு இதுல எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஒரு சின்ன இதுல. மற்றதெல்லாம் வந்து தண்ணி எடுத்து மேலே ஊற்றி அந்த அதுவும் நினைச்சு பாருங்க, கம்பம் தேக்கடி பக்கத்துல மலை கீழே குளிரா கேட்காதீங்க, அப்படியே இப்படிதான் இருப்பேன் நாங்க எல்லாருமே. நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா எல்லாரும் அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும், செம்ம குளிர். தண்ணி இது பண்ணி படுத்து ஜடை வேற இந்த வெயிட் ஆயிடுச்சு, அது நான் அப்படி தூக்கிட்டே இருந்திருப்பேன். பட் அது ஜாலியா இருந்தது. நாங்க வந்து டைரக்டர் மட்டும் தான் டர்ட்டியா ஆகல, அவர் ஓடிட்டாரு. கட்டுன்னு சொன்ன அவர் காணும். நான் சொன்னேன் நம்ம அவரை மட்டும் கொஞ்சம் டார்கெட் பண்ணி கொஞ்சம் தேய்ச்சி விடணும். பட் அவர் வந்து அது பார்த்தாரு, கட்டுன்னு சொன்னே காணும் அவரு. ஸோ அவரை எஸ்கேப் ஆயிட்டு மிச்சம் எல்லாருமே வந்து மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நடிக்காதவங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட், காஸ்டியூமர், இவங்கெல்லாம் வந்து ஒரு காஸ்டியூம்லேயே வந்துட்டாங்க. முடிஞ்சோடனே ராப் ஆக போது எல்லாருமே சேர்ல ஒரு விளையாட்டு விளையாடினாங்க, தூக்கி போட்டு. அது ஒரு ஃபன்னாக. இப்போ உங்க மேல தண்ணி ஊத்துற மாதிரி ஃபோர்ஸ் அந்த சீன்ஸ்லாம் அது எப்படி
ஷூட் பண்ணீங்க? டேங்க் அதுதான் எங்களுக்கு வந்து தண்ணி இது பண்ணி நாங்க அந்த கட்டில் நாங்க ஏஞ்சி ஆமா இதுதான். ஆமா. ஸோ எல்லாருமே இந்த சேர்ல போட்டு அது படுத்து மட்டும்தான். ஆமா அதுக்கு எல்லாருமே ரெடியா வந்து ஜீவா சார்லாம் வந்துட்டு வந்தாரு, ரெடியாப்பா கட கட கட. ஆக்சுவலி அவராச்சும் கொஞ்சம் இப்படி பண்ண, தம்பிராமே சார்லாம் வந்துட்டு படுத்துட்டாரு. ஒரு ஒரு இப்படி 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 ஒரு இது பண்ணல. ஓகே போலாம். என்ன நீமா இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கா, கொஞ்சம் அப்படியே அப்படியே கீழே வச்சு தேய்ச்சி மூஞ்சி தேய்ச்சி எடு. சரி இல்ல சார் வலிக்கும், அதெல்லாம் பார்க்க கூடாது எல்லாம் பண்ண. இந்த சைடு அவரும் சரி இளவரசன் சார் இந்த சைடு எல்லாமே எடுத்து அவர் ஓரமா கீழ இருந்து ஒண்ணா எடுத்து இப்படி இப்படி தேய்ச்சிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரெடி ஆகி அப்படிதான். வாட்சிங் இட் வித் ஆடியன்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, பிகாஸ் ஒரு லாஃப்டர் ரியாட்லாம் வந்து எல்லாருமே சேர்ந்து சிரிக்கும் போது அது ஒரு தனி ஃபன்னாக இருக்கும். அந்த வாட்சிங் இட் வித் ஆடியன்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பாக அதை பற்றி பேசியா? எனக்கு வந்து இந்த படம் ஐ நோ இட் இஸ் அ காமெடி ஃபிலிம், எனக்கு அது நல்லா தெரியும். பட் என்னோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சீரியஸாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து மற்ற போர்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு நான் கேட்டிருக்கேன். பட் எந்த மட்டும் தான் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். எந்ததான் ரொம்ப டெப்த்தாக நரேட் பண்ணாங்க. மற்றது வந்து இந்த கோர் மட்டும் சொல்லிட்டாங்க, ஜீவா சார் இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ, அது உங்களது இப்படி போகும்னு. ஸோ என்னோட முக்கால்வாசி சீன் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப மூடியாக தான் இருப்பேன். ஆமாம். எனக்கு காமெடியே தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்டே நான் வந்து ரோஹிணியில் எல்லாரும் கூட நான் பார்த்தது அதான் ஃபர்ஸ்டே. ஸோ அப்போ தான் இவ்வளோ இருக்கா அந்த படத்தில், இவ்வளோ காமெடி இருக்கா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்குமே புதுசாக இருந்தது. நானுமே ஒரு சீன் பார்த்து நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் சீன் வரும்போது மட்டும் நான் அப்படியே டல் ஆகிட்டேன். ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கேன், ஓகே நைஸ் அப்படின்னு. ப்ராப்ளி உங்களுக்கு மூடி சீன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் ஐ திங்க் அந்த துரத்துற சீன்லாம் வந்து சரியான காமெடியாக இருந்தது. அது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்ந்து ஸ்லோ மோஷன். ஆனால் அந்த பிட்டுக்குள்ள வேற சீன் ஒன்று இருக்குல்ல, தட் ஃபெல்ட் லைக் a genuine fall. ஐயோ தடுக்கி விழுந்துட்டாங்களா, ஜென்யூன் ஃபால். அதாவது அதை பற்றி நான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் ஷூட் பண்ண மாதிரியே இல்லை, நீங்கள் அப்படியே தடுக்கி விழுந்த மாதிரி. ஆமாம் கண்டிப்பாக தருவோம் சார், ஜென்யூன் ஃபால். நான் ஓடி வந்து 2 பிட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பெரிய பிட், நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிக்கிறது பெரிய பிட், பட் குதிக்கிறது வந்து சின்ன பிட் ஒன்று இருந்தது. அது 5 அடி. சின்னது 5 அடியா? நம்ம ஹைட்டுங்க. அப்போ வந்து பெரிய பிட் வச்சுக்கோங்க. அது ரொம்ப நிறைய அது என்ன அடினே தெரியல எனக்கு. அது இருக்கும் அந்த அந்த வால் ஹைட் இருக்கும். ஸோ பட் இது வந்து ஒரு 5-6 அடி இருக்கும், இந்த 6 அடி இருக்கும் கண்டிப்பாக. என்னாச்சுன்னா நான் ஓடி வந்தேன், அங்கே பெட் எல்லாமே போட்டிருந்தாங்க, எல்லாமே சேஃப்டி எல்லாமே இருந்தது. இவரு சொல்லிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்து ஓடாதீங்க. எனக்கு கீழே என்னன்னா முள்ளு செடி இருக்கும், ஏன்னா வெறும் ஸ்லிப்பர் இல்லாமல் அந்த இது ஃபுல்லாகவே நான் ஸ்லிப்பர் போட்டிருக்க மாட்டேன். ஸோ கமிட் ஆகிடுச்சு ஸ்லிப்பர் போட முடியாது. ஸோ அக்கா ஸ்லிப்பர் இல்லாமல் இருக்க போது எனக்கு முள்ளு செடி இருக்கும்னு ஒரு பயம். நான் லைட் அடித்தா ஏதாச்சும் நகர்ந்து போவோம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நான் பார்த்து ஒரு கான்ஷியஸ்லேயே நான் ஓடிட்டு விழுந்தேன்னா, இப்போ நிதிஷனால ஒரே டேக் பிரார்த்தனா, நேராக பார்த்துட்டு குதிச்சிடுங்க. நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு தான் இருக்கு. நான் ஒரு 4 ரிஹர்சல் வர பார்த்தேன், ஓடிலால இங்கேருந்து குதிச்சு இங்கேருந்து நடந்து இங்கேருந்து குதிச்சு இப்படி குதிக்கிட்டா அப்படி குதிக்கிட்டா. சாரி கட்டிட்டு குதிக்கிறது இன்னும் கடுப்பு இல்லை. சாரி ரொம்ப கம்ஃபர்ட் எனக்கு ட்ரெஸ் விட எனக்கு சாரி வந்து எனக்கு வந்து கேரி பண்ண சொல்லிட்டீங்கன்னா நான் ஹோல் டே சாரியோட வந்துடுவேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இது. ஸோ ஓடி வந்து நான் ஜம்ப் அப்போ பண்ணேன். 4-5 டேக்கு எல்லாமே பார்த்தாச்சு. சரி இப்போ வந்து ஷார்ட் போகலான்னு சொல்லிட்டு டேக் இருக்கும்போது ஓடி வரேன். அப்போ மழை கொஞ்சம் ஒரு பிரேக் இருந்து ஒரு மழை பெஞ்சு அந்த பெட் எல்லாமே ஈரமாயிடுச்சு, அந்த மேட் எல்லாமே. ஸோ சறுக்கும். நான் வந்து ஓடி வந்து கால் வச்ச பாருங்க, நான் ஒரு காலை லேண்ட் ஆகிட்டேன். நான் 2 காலை குதிக்க ஒரு காலை லேண்ட் ஆகும்போது அது லைட்டாக ஸ்கிட் ஆகிடுச்சு. அப்போ லைட்டாக ஒரு இன்ஜுரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் நொண்டி தான். அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்படி தான் நடந்து பேச. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க என்ன செட்ல. இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் பண்ணுது அப்படின்ட்டு. இது ரெக்கவர் ஆகவே வந்து ஒரு மாசம் 1.5 மாசம் ஆச்சு காலை. பட் அதுக்கு நான் வந்து நடக்க முடியாதுன்னால ஒரு ஆமா தாங்கி தான் நடந்துருந்தேன். ஒரு அழகான ஜேர்னி, ஒரு அழகான பயணம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ரீச் போகணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷஸ். அண்ட் இப்போ இந்த ஒரு பயணம் போய்கிட்டு இருக்குல்ல, திரும்பி பார்த்தா த வே யூ ஸ்டார்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஹவு ஹாப்பி ஆர் யூ வித் யர் ட்ராவல்? நான் இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நான் எப்பவுமே அதை யோசிப்பேன், பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, எப்படி உள்ள நுழைஞ்சிட்டோம்ல. ஏன்னா இது பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. இதோ நீ வந்து ப்ரொடியூசர் டாட்டராக இருக்கணும், இல்லை பணக்காரியாக இருக்கணும், இல்லை பயங்கர அழகாக இருக்கணும்,
இல்ல ஏதான இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஏதோ இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி. பட் ஏதோ ஒரு முட்டி மோதி நான் உள்ள வந்துட்டேன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் இருக்கு. இப்பதான் ஆல்மோஸ்ட் அந்த கேட்டை திறந்துட்டேன். பட் இன்னும் ஒரு பாத் ஒன்று இருக்கு. ஸோ ஆனால் எனக்கு அந்த ஒரு வாட்டி இப்போ நம்ம தேனாம்பேட் ரோட்ல நான் வந்துட்டு இருக்க போது ரைட் சைட்ல வந்து பெரிய பேனர் இருந்தது ட்ரிபிள் இது. இதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்று சிக்னல்ல நின்றுட்டு இருக்கேன். நான் பாக்குறேன், போட்டோ கூட எனக்கு எடுக்க வேண்டாம், அந்த மூமெண்ட் எனக்கு அதுட்டு நைஸ் அப்படின்னு இப்படியே முட்டி மோதி வந்துட்டேன் அந்த ஒரு சர்க்கிள்க்கு. நீ உள்ள ரொம்ப எனக்கே நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்றேன் டினோ காலேஜ். தேங்க்யூ, ஏதோ ஒன்று பண்றேன், கரெக்டா பண்றேன் போல. உங்க ஃபேமிலி எவ்வளவு தூரம் ப்ரௌடா இருக்காங்க? அவங்க ரொம்ப இனிஷியலா வந்து கொஞ்சம் பயம் இருந்தது. இப்போ வந்து என்னை விட அவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நெக்ஸ்ட் படம் எப்போம்மா அப்படின்னு. அவங்க ரொம்ப த்ரில்டா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. ஃபைன். என்ன எல்லாருக்கும் டவுட் இருந்தேன் ஃபேமிலி, இவ என்ன பண்ண போறா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், மீடியா லைனில் ஒன்று பண்ணணும். நான் வந்து ரொம்ப சொன்னதே இல்லை எனக்கு இந்த ஆசை இருக்கு அந்த ஆசை இல்லை. நான் பாட்டு ஒன்று பண்ணுவேன். நான் இது எனக்கு கிளிக் ஆனதுக்கப்புறம் தான் நான் வீட்லேயே வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. பட் அப்பாக்கெலாம் நான் வந்து இந்த படம் வந்து லீடுன்னே தெரியாது. ரோஹிணி ஃபர்ஸ்ட் டே நான் கூட்டிட்டு போகும்போது தான் என் பேனர் பெருசாக பார்த்தாரு. அவர் வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல, அது நம்ம பொண்ணு தானா இப்படி பின்னாடி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் என்னை விட அவர் ரொம்ப சினிமா லவர், என்னை விட ரொம்ப அப்டேட்ஸ் தெரிஞ்சார். நான் கூட எனக்கு அவ்வளோ அப்டேட்ஸ் தெரியாது. அவர் வந்து எது ஏதோ சொல்லுவார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமா 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 அப்படின்னு. அவரோட கனவு, அவரோட பேஷன் அப்படியே எனக்கு அவரால் பண்ண முடியல, அது எப்படியும் எனக்கு வந்துருச்சு. இது நான் அவரோட ட்ரீமை கேரி பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரீம் வந்து இன்னும் நிறைய ஷைன் ஆகணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.